அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளம் மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கிட்டோம். நாளை அது நடந்தே தீரும். 4 நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு. தகவல் கொடுத்திருக்காங்க. அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு நான் சொல்லிட்டு அத்தோட நிறுத்திக்கிறேன். இது இந்தியன் 2க்கானது. இது பக்கத்துலதான் அந்த பில்டிங். அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம். கள்ளச்சாராயத்தை பற்றி பல இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் மது விலக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காது பெருசா. இந்த மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும். அதனால் கள்ள சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். இந்த படம் தான் என்னுடைய மோஸ்ட் டிஃபிகல்ட் அண்ட் மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் டில் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பல இன்டர்வியூஸ்ல. எதனால? டிராவல்னாலயா, ப்ராஸ்தட்டிக்ஸ்னாலயா, பல ரோல்ஸ்னாலயா? எல்லா படமுமே. வணக்கம் அனைவருக்கும், நன்றி. ஒரு விஷயம்னா உடனே தாவி குதிச்சிடுறது தான் என்னுடைய பழக்கம். ஆனால் நேரம் கட்டுதச்சு. எல்லா பாத்திரங்களுமே ஒவ்வொரு சிக்கல்களை கொண்டு வரும். அதை மீறித்தனம் சக்சஸுக்கு போகணும். எது சக்சஸ்ன்னு தெரியாது நமக்கு. அந்த இருட்டுல ஒரே வெளிச்சம் நம்ம மேல போட்டிருக்கிற லைட்டு தான். மற்றபடி டைரக்டருக்கு எனக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனா எந்த திசையை நோக்கி போறோங்கிற ஒரு பதட்டம் உள்ளுக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அதை நீக்குவதற்கு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். ஒரு காட்சி முடியும் போது டைரக்டருக்கு முகத்துல இருக்கிற புன்னகை, அவரு எந்திரிச்சு ஓடி கை குலுக்கிற ஒரு சந்தோஷம், அதாவது இப்படி இருக்கட்டும் சார், இன்னும் அப்படியே பண்ணிடலாம் சார். ஒரு அவன் பக்கத்துல கூட இருக்கிற நடிகர்கள், நான் நேற்று பார்த்தேன் சார், அந்த டப்பிங் போது பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றது, இவைகள் தான் கொஞ்சம் கொஞ்சமா லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லுவாங்கல்ல. அது அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்கும். ஏதாவது புறப்படும் போது தடுக்கல் பாங்க, அந்த மாதிரியும் நிறைய நடந்திருக்கு இந்த படத்துல. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்படுறவங்க இதெல்லாம் போய் சேருமாங்கிற சந்தேகங்கள் வளர்க்கும். விபத்துக்கள், கோவிட், கூட நடித்த கலைஞர்கள் பேசிட்டு இருந்தோம், நல்ல ஆரோக்கியமா பேசிட்டு இருந்தோம், சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க பார்க்க முடியாம போனது, இதெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது. இவ்வளவு நிகழ்வுகள் ஒரே படத்துல எனக்கு இதுவரை நடந்தது இல்லைன்னு சொன்னா அது மிகையாகாது. விபத்துக்கள், ஒரு அகால மரணங்கள் என்று பல. இத்தனையும் தாண்டி நீங்க எல்லாரும் சந்தோஷமா மூஞ்சி தூக்கி வச்சுக்காம இருக்கணும்னா இதுல நம்ம செஞ்ச வேலைக்கெல்லாம் பயன் கிடைக்க போகிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது ஒவ்வொரு நாளும் நாங்க உறுதிப்படுத்திக்கிறோம். நேற்று கூட ஒரு டெக்ஸ்ட் அனுப்பிச்சிருந்தாரு, ஒரு சென்சார்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது சார். அவங்க ஜாஸ்தி பேசவே மாட்டாங்க, ஏன்னா பேச்சு கொடுத்தா அது வேற எதுக்கு இது சொன்னாங்க, விட்டுட்டாங்க, கொஞ்சம் கருடையா அதிகமா காட்டிட்டாங்க சங்கருக்குன்னு சொல்லிடுவாங்க. அதனால வழக்கமா சென்சார்ல இருக்கிறவங்க வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, நல்லா இருந்தது சார். ஒரு சில படங்களுக்கு தான் அவங்க தங்களுடைய மனிதர்களாக தங்களுடைய உணர்வுகளை சொல்லுவாங்க. அதைத்தான் நேற்று அவர் அமைச்சிருந்தார் எனக்கு டெக்ஸ்டான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தருணங்கள் இன்னும் நிறைய வரும் என்று நான் நம்புகிறேன். கமல் சார், நீங்க இமோஷனலி சொன்னீங்க the highs and lows that you experienced. ஆனா work wise சேனாபதி அவருடைய கேரக்டரை தாண்டி, இந்த மேக்கப் லுக்கை தாண்டி 6 வெவ்வேறு கதாபாத்திரங்கள் நீங்க பிளே பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நாங்க ஃபர்ஸ்ட் இந்தியன்
எடுக்கும்போது அதான் தமிழ்லயே ரொம்ப அதிகமான பட்ஜெட். பயமாவே இருந்தது, அது ஒரு குற்றச்சாட்டாவே வைக்கப்பட்டது. ஆனால் இப்ப பார்க்கும்போது அந்த இந்தியன் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் தான். இது நல்ல வசதியான குடும்பம். அதற்கு எப்படின்னா வசதின்னா வெறும் பணம் மட்டும் இல்லைங்க, இதில் திரட்டக்கூடிய திறமைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள், இவங்கெல்லாம் பத்தி ஒண்ணு நினைப்போம், அது அடுத்த படத்துல ஏதாவது வசதி வந்ததும் வச்சுக்கலாம் சார், நல்லா இருக்கு. அந்த படத்துல பார்த்தோம், வெளிநாட்டு படத்துல பார்த்தோம், பட் அவ்வளோ காஸ்டம் அது பண்ண முடியாது. பிரிட்ஜான் தருவார் கோய படமா வேணா பார்க்கலாம், நம்ம கட்ட முடியாத பாலம் அப்படின்ட்டுலாம் தோணல. அதையெல்லாம் தைரியமா இறங்கி செஞ்சிருக்காரு. அதாவது படம்னு பார்க்கும்போது எல்லாரும் படம் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு அப்படி பேசி போயிடுறாங்க. ஆனா எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கிறது இதுல. எனக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, இத்தனை வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன். ஒரே படத்துல இத்தனை கலைஞர்கள் பெருந்தன்மையுடன் ஒத்துழைத்து செய்வது. அதாவது சில கவிஞர்கள் எழுத மாட்டாங்க, நான் எழுதினா எழுதுவேன். இப்ப என் நண்பர் வைரமுத்து இருக்காரு, அவர் நான் எழுதுறேன் 7-8 பேரோட நான் எழுத மாட்டேன்னு நடுவில் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன மாதிரி 1-2 பேருக்கு சலுகைகள் கொடுப்பாரு அவரு. ஆனா இதுல ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லையா, வேற யார் வேற ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பல பேர் இதுல சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, நடன இயக்குநர்கள். அண்ட் அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே நடிகர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறது, திறமையான நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவது, இதெல்லாம் எதுக்கு வம்பு? இது ஒரு நட்சத்திரமே கஷ்டம், இது வேற ரொம்ப ஜாஸ்தி இழுத்து விட்டுக்க கூடாதுன்னு ப்ரொடியூசர்ஸ் நினைப்பது உண்டு. அதற்கு மாறாக இதுல எல்லா நட்சத்திரங்களும் மிக சந்தோஷத்துடன், ஏன்னா என் கூட இருந்தாங்க, அவங்க பேசினது விவேக்கெல்லாம் சொன்னது எதிர்கழிச்சுக்கிட்டே இருக்கு எனக்கு. நெடுமுடி வேணும் போன்ற திறமைகள், இவர் சித்தார்த்தம் போன்றவர்கள், இவங்கெல்லாம் காட்டின அந்த உற்சாகம் இருக்கிறது இல்ல, கொஞ்சம் நமக்கே சந்தேகம் வரும், இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே அது நிஜமாவா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி கையில சத்தியம் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்க. அதனால நான் நம்புறேன், இவங்களையெல்லாமும் நான் நம்புகிறேன். இதுல இருந்துட்டு சின்ன 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 டெக்னீஷியன், அசிஸ்டன்ட் டைரக்டர், இப்ப கூட நான் மேடைக்கு வந்த போது முதல் தடவை ஒரே வாட்டி ட்ரெஸ்ஸை பார்த்து ஓகே சொன்னது இதுதான், இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன் டைரக்டர் சார் நல்லா இருக்கு சார், இல்லைன்னா அப்படி சுத்தி சுத்தி நடப்பாரு. அந்த நூலாலதான் சார் துணி போனோம், இல்ல இல்ல திருப்பி தள்ளி போய் நிற்பாரு, திருப்பி கிட்ட வருவாரு. அது அவர் முடிவு பண்றதுக்குள்ள அது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தாலும் அதை சரி இது பண்ணிக்கலாம், எதுக்கும் இன்னொரு வாட்டி நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு அவ்வளவு யோசிக்கிறவரு. ஒரு துணி, ஒரு நூல், ஒரு பெல்ட், தாத்தாவுடைய கத்தி, அதை வைக்கிறதுக்கான இது, அது பெட்டி, பேனா, இதையெல்லாம் நாங்கள் தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம்னா நம்ப மாட்டாங்க. ஏப்பா ஒரு பேனா கொண்டா அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த படம். எல்லா விஷயத்துல இப்ப கூட இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கு, அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதும் கஷ்டம், உருவாக்குறதும் கஷ்டம். இதுல அதெல்லாம் எத்தனையோ காஸ்டியூம் எனக்குன்னு தனியா ஒர்க் பண்ணிருக்காங்க, அமிர்தா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய காஸ்டியூம் டிசைனர்ஸ் இதுல வேலை செஞ்சிருக்காங்க. எனக்கு தமிழ் சினிமாவில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் ரொம்ப எளிமையான தமிழ் சினிமாவும் எளிமையான மலையாள படத்துலயும் ஆரம்பிச்சவன். இப்ப மிஸ் யூனிவர்ஸ்ங்கிறது இந்தியாவில இருந்து ஒருத்தங்க போனாங்கிறதே பெருமையா இருக்கு. இதுல ஒரு சின்ன காட்சிக்கு ஒரு மிஸ் யூனிவர்ஸ் நடிக்க வைக்கிறாங்க, அப்படி அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இப்ப எனக்கு தோணுது. நான் மறுபடியும் ரசிகனாகி இதெல்லாம் யோசிப்போம், சிச்சி வேணான்னு கனவு கலைச்சிட்டு நமக்கு இருக்கிற துணியை கசக்கி போட்டுக்கிட்டா போதும், ஈர துணியை மடியில கட்டிக்கிட்டு நடந்தா போதும் நினைச்சிட்டு இருந்த அந்த தமிழ் சினிமாவை கொண்டு சேர்த்த இடம் இவங்களுக்கெல்லாம் அந்த பெருமை உண்டு. வர்த்தகத்தை மட்டுமல்ல, நம்ம நினைச்ச கனவுகளை எல்லாம் நினைவாக்கி பார்க்கும் அந்த தொழில்நுட்பத்தை இங்கே கொண்டு சேர்ப்பதற்கு எல்லாரும் முயற்சி பண்றாங்க, நானும் முயற்சி பண்றேன். அதை வெற்றிகரமா இன்னும் சீக்கிரம் என்று செய்வதற்கு காரணம் இது போன்ற முயற்சிகள் தான்.
அதில் நானும் பங்கு பெறுகிறேன் என்பது இவர் சொன்ன மாதிரி சில நேரங்கள் எவ்வளவுதான் நட்சத்திர அந்தஸ்தை நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகங்கள் விட்டு போகாது. ஸோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமா, நிஜமா வந்துட்டோமா? அந்த கிள்ளி பார்க்கும் தருணங்கள் அனைவருக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு, மக்கள் திலகத்துக்கும் உண்டு, அப்படின்னா உலக நாயகனும் உண்டு தானே. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க கமல் சார், பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கே. நேயர் விருப்பம் எல்லாருமே என்ன கேட்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா, நீங்க 6 டிஃப்ரெண்ட் லுக்ஸ்ல வரீங்க இல்லையா கமல் சார், அதையும் தாண்டி டிஃப்ரெண்ட் டயலெக்ட்ஸ்ல பேசியிருக்கீங்க. 22 ஸ்டேட்ஸ்ல போய் ஷூட் பண்ணிருக்காங்க இந்தியன் 2 and 3. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டேட்னுடைய சிறப்பு அம்சங்களையும் நீங்க எடுத்துட்டு வரீங்க த்ரூ யோர் டயலெக்ட்ஸ். அதை பத்தி சொல்லுங்க. இப்படியே மெதுவா கதையை சொல்ல வச்சிருவீங்க பொருளுக்கு. பட் உண்மை என்னன்னா, முதல்ல இந்த படத்தை பார்க்க போகிறவர்கள், தேங்க்யூ, பார்க்க போறவங்க சாதாரண ரசிகர்கள், நானும் அதான் வச்சுக்கங்களேன். என்ன செய்ய போறாங்க? இப்ப எனக்கு பதிலாக இன்னொரு நடிகரை வச்சு அவர் இந்தியன் 2 பண்றாருன்னு வச்சுக்கோங்க, அவரோட தம்பி வந்துட்டாருங்க அப்படின்னு பண்றாருன்னு வச்சுக்க, நான் என்ன வழக்கமா சொல்லுவேன்னா, அது வயிற்றுச்சல் கூட கிடையாது, அதான் பார்த்துட்டேன் என்ன இருக்கு அப்படின்னு. பழம்புளிக்குங்கிற ஒன்று இருக்கும், இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, தாத்தா வருவாரு அந்த உரமம் குத்துவாரு, அவ்வளவுதானே, அதான் பார்த்துட்டோமேங்கிறது தான். அந்த கடும் விமர்சனம் அதான் வைப்பாங்க ஃபர்ஸ்ட். எல்லா வெற்றிக்கும் முன்னாடியும் அது ஒண்ணு தெரியுமே, சங்கர் படம்னா நிறைய பாட்டு பிரம்மாண்டம், அவ்வளவுதானே, என்ன பிரம்மாண்டம் அவ்வளவுதானே, அதை எப்படி நம்ம போய் அவங்க கூட வாதாடுறது? அதுக்கெல்லாம் ஒரே பதில், நாம் திரைக்கதை அமைக்கும் விதம் தான். இந்த கேள்வி எல்லாம் அவங்களே பதில் சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டு சாரி சொல்லாமல் எங்களை பாராட்டி விட்டு வெளியே போகணும். அதற்கான முன்னேற்பாடை அவர் பண்ணாருங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் படமே வந்துக்கிட்டேன். ஏன்னா இதே கேள்வி என்னதானே நான் அவர்கிட்ட போயிருப்பேன் 2வது செய்யலாங்கும் போது, அதான் பண்ணிட்டோம் சார்ங்கிறது தான் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் கௌரவம் மரியாதை காரணமாக சொல்லுங்க சார் என்ன அதே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சில வியப்புகளை ஒரு கதாசிரியனாக ஒரு நடிகனாக என்னைக்குள் அவரால் ஏற்படுத்த முடிந்தது. அதெல்லாம் இதுல இருக்கு. லாங்குவேஜ் பேசுறது அதான் நீங்க பேசியிருக்கீங்களா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. நீங்க ஏகஜிக்கல்ல பேசியிருக்கீங்க, மராஜரத்துல வட்டார வழக்கு பேசுவீங்க, பிரம்மாண்டில் பேசியிருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துட்டோமே அப்படின்னா எல்லாம் பார்த்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். The way he has brought about it, இந்த படத்துக்கும் அதற்கும் என்ன, சும்மா பல்வேறு ட்ரெஸ்ல நிக்கிற ஒரு அலங்கார பொருளா இல்லாம ஒரு காரணத்தோட வச்சிருக்காரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். அதுவும் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரு அந்த மாதிரி வித்தியாசமான மொழிகள் வர்ற நேரத்துல வசதியா, நடிகனுக்கு வசதியா ஷாட் வைக்கல, அவரு கதைக்கு வசதியான ஷாட் தான் வச்சாரு. அவரு நடிகனுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் உண்டோ, மூஞ்சில பிளாஸ்டர் ஒட்டி ட்ரெஸ்ஸும் போட்டு லைட்டு நிறைய போட்டு ஏசி எல்லாம் பண்ணாங்க. பட் அதுக்கெல்லாம் தாண்டி இன்னும் சொல்ல போனா சில ஷூட்டிங் கேன்சல் பண்ண வேண்டியதா இருந்தது. உள்ளெல்லாம் எறும்பு விடுற மாதிரி இருந்தது சார், ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லி அரை மனதோட என்ன விட்டாங்க. 3 நாள் மறுபடியும் வேலை செய்ய முடியல. இதையெல்லாம் கடந்து எனக்கு இப்ப இந்த காட்சி அமைப்பு சொல்லிட்டு இருந்தேன், வேற்று மொழியில பேசணும், அத நீளமான இதுல ஒரே ஷாட்ல பேசணும், கரெக்டா இருக்கணும், பல்வேறு ஆக்ஷன்ஸ் அதுல சேர்த்து வச்சிருப்பாரு. இதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம் தனி. செட்ல இருந்தவங்களே அதை ரசிச்சாங்க. என்ன சொல்ல போனா இவரே ரசிச்சாரு. அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதெல்லாம் இருக்கு படத்துல. பட் அது ரொம்ப விளாவரியா இப்ப நடிச்சு காட்டுன்னு சொல்லி மிமிக்ரி மாதிரி பண்ணி அது கிடைச்சிடக்கூடாது. டெஃபினட்டா இல்ல, நீங்க இவ்ளோ இன்டெப்த் சொல்லும் பொழுது அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுல ஒலிக்கும். We'll remember these words. அதனால இது சூப்பர்ஃபிஷியலா பார்க்க மாட்டாங்க யாருமே. They know எவ்வளோ டெப்த்தோட நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கோடன்னு. இல்ல, ரசிகர்களுடைய கருணைக்கு அளவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா எங்களுடைய ஒரு சில பிழைகளை மன்னிச்சுட்டு நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்றத வழக்கமான ஒரு வார்த்தை. குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிடுவாங்க. அப்படித்தான் என்ன 60-65 வருஷமா கொஞ்சிட்டு இருக்காங்க.
அதுக்கு என்றென்றும் நன்றி கடன்பட்டவன். ஏன்னா நான் வந்து பண்ண எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணிட்டேன். நான் உலக சினிமாக்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னை விட சிறப்பாக நான் செய்த காட்சிகளை வேறு உருவத்தில் அவர்கள் செய்யும் போது அட்டே இப்படி பண்ணியிருக்கலாமே யோசிக்க வைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நடுவில் என்னை அன்பின் காரணமாக மட்டுமே தோளில் தூக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாள் உண்டு. சூப்பர். ஃபன்னான ஒரு கேள்வி. இந்தியன் டூனுடைய டேக்லைனே ஜீரோ டாலரன்ஸ். செட்ல சங்கர் சருக்கும் கமல் சருக்கும் எந்த விஷயத்துல ஜீரோ டாலரன்ஸ்? எங்களுக்கு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் தரக்குறைவு. தரக்குறைவுக்கு ஜீரோ டாலரன்ஸ் எனக்கும் உண்டு, அவருக்கும் உண்டு. இது போதும், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறது பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான காட்சிக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கண்ணீர் வர்ற காட்சி ரொம்ப நேரம் நடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பிழையா இருக்கும். இருந்தாலும் ரெண்டு பேரும் அதை திருப்பி வருமா, அதே இடத்துல கண்ணீர் வருமா தெரியாது. ஏன்னா அது என்னையும் தாண்டிய ஒரு உணர்வு. ஆனா ரெண்டு பேருமே அதுக்கு முயல்வோம். அந்த மாதிரி நிறைய இது இருந்திருக்கு. இன்னும் ரொம்ப இது பிரஸ் மீட்டுங்கிறதுனால தற்பெருமை சொல்லிக்கிறோங்கிறது இல்லை. நான்லாம் வந்து சத்யா ஸ்டுடியோவில் செட்டு போட்டிருக்காங்க அடிமை பெண்ணுக்கு, பர்மிஷன் கிடைக்குமா அந்த செட்டு கலைக்கிறதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஜெய்ப்பூரையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. அது அந்த மாதிரி படத்துலலாம் நடிக்க முடியுமான்னு ஏங்கினது ஒண்ணு. கிட்டத்தட்ட அதை விட பிரம்மாண்டமான செட்டில் எனக்காக என் படத்துக்காக போடுறாங்கும் போது எனக்கு நான் முதல் நாள் அந்த செட்டுக்கு போகும்போது அனுபவிக்க முடியாதபடி மூஞ்சியெல்லாம் மேக்கப் போட்டு அரியுது அரிக்குது, நீளமான டயலாக், இப்படி அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டாரு இவரு. சாரி சொல்றாரு, சொல்லிட்டு இருக்கேன், அவர் சாரி சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு செட்டு போட்டிருக்காங்க. அது யாரா இருந்தாலும் அது உள்ள வந்ததும் அப்படியே மலைத்து போற அளவுக்கு அதுக்கான பொருட்கள் மெட்டீரியல்ஸ் இந்த ஊர்ல கிடைக்கல. அதுக்காக வெயிட் பண்ணாங்க. ஒரு 2-3 நாள் தள்ளி போகும்னு சொன்னா என்ன சட்டுன்னு ஆரம்பிக்கலாமேன்ற அந்த செட்டை பார்த்ததுதான் எனக்கு தெரிஞ்சது. ஒர்த்துட்டுன்னு நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. அதை நான் சொன்னதுல எந்த இம்மி அளவும் குறையாத அளவுக்கு இருக்கு. அந்த செட்டு வியப்பா இருக்கு. அது ஒரு 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 பாதி படத்தை இதுலயே எடுத்துடலாமேன்னு தோணும். ஆனா அது 10 நிமிஷம் கூட வராது அந்த படத்துல. அந்த மாதிரி நிறைய பிரம்மாண்டங்கள் இந்த படத்துல இருக்கு. அண்ட் ஒரு இடத்துல நிக்க டைரக்டர் மாதிரியே கதையும் ஒரு இடத்துல நிக்காது, வேற ஊருக்கு போயிட்டு இருக்கணும். Waiting for it, sir. Really, really looking forward to it. ஒரு சில லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு கொடுப்பினை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு MS தோனிக்கு மட்டும்தான் சச்சினையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு, விராட்டையும் கேப்டன் பண்ற ஒரு ஃபார்ச்சூன் இருந்துச்சு. அதே மாதிரி கமல் சார் எங்களுக்கு நடிகர் திலகமோட நீங்க நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி இந்த தலைமுறையோடையும் சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. என்ன விஷயங்கள் கத்து கொடுத்திருக்காங்க this generation of actors உங்களுக்கு? What have you learned from them in the generation of actors? அதுதான் முக்கியமான விஷயம். What you learned கேக்குறீங்க தெரியுமா? அதுதான் கேள்வி இல்லை, அதான் பதிலே. ஏன்னா கத்துக்கிறது முடிஞ்சு போச்சு. ஏன்னா நடிக்கிறதுலத்தோட தோல் வரைஞ்சிட்டேன் நான். அவர் என் தோல்ல கை போட்டிருக்காரு, நான் அவரை கட்டி பிடிச்சிருக்கேன். அப்புறம் என்னையா வேணுங்கிறது வந்து கற்றல் கிடையாது. கற்றது புரியாமல் இருத்தல் தான். அது இன்னும் தொடர வேண்டும் அப்படிங்கறது வந்து இந்த 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை எத்தனை தலைமுறை இருக்கோ அவங்கெல்லாம் என்னை விட அதிகமாக கனவு காண்பவர்கள். இந்த தருணத்தில் எனக்கு தான் நட்சத்திர அந்தஸ்து வந்துருச்சு. அதனால கொஞ்சம் என்னப்பா வண்டி லேட்டு, இதுதான் இந்த பந்தாக்கள் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எது வேண்டாம், நான் பஸ்லயாவது ஏறி வந்துடுறேன் சார், நாளைக்கு இந்த ஷூட்டிங் இருக்குங்களா அப்படின்னு கேட்ட அந்த ஆர்வம் நட்சத்திரங்களுக்கு குறையும். அது குறையக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். அதை ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். நான் வந்து நடிகர் திலகம் அவர்கள் தேவரமன் படத்துக்கு தப்பி தவறி 7 மணி கால் ஷீட்னு சொல்லிடாதீங்க அந்த மனுஷர்கிட்ட அப்படின்னு கெஞ்சுவேன் நான். 7 மணி கால் ஷீட் சொல்லிட்டா நல்ல சலவை செஞ்சு கிணஞ்சி போட்ட சட்டையோட ஃபுல் கெட்டப்போட 6:45 சேர் போட்டு வந்து உட்காந்துருவாரு. இப்பதான் ஆணி அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆர்வம் வந்து நான் தேவரமன்ல பார்த்தேன். அதையும் கத்துக்கணும். இவங்களுக்கெல்லாம் இருக்கிற அந்த
ஆர்வம் தனியா அப்படியே கிட்டத்தட்ட நாகேஷ் திருவிளையாடல போல மீட்டுப்பாரு சிவன் வர்றதுக்கு முன்னாடி அது மாதிரி ஷாட் வர்றதுக்கு முன்னாடி இப்படி இவங்க அலையிறது எனக்கு பிடிக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் எல்லாத்தையும் கவனிப்பதற்கு காரணம் தற்காப்புக்காக அல்ல, கற்றலுக்காக. அதனால நான் கத்துக்கிட்டது வந்து இந்த 3 தலைமுறைங்கிறது வந்து இன்னும் பல வாய்ப்புகள் எனக்கு கடைசியா டெர்மினஸ்ல ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடி வண்டி டெப்போக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறி பயணம் பண்ணியிருக்கேன். அது வந்து டி.கே. சண்முகம் அவர்கள் ஒரு தலைமுறைக்கே தெரியாது அவங்கெல்லாம் அப்படி பெரும் கலைஞர்கள் இருந்தார்கள் என்பது. கே.வி. சுந்தராம்பாள் அவர்களுடன் எனக்கு பின் வீடு, அவங்க கிட்ட போய் வெக்கமே இல்லாம பழனி அப்ப எல்லாம் பாடி காட்டிருக்கேன் நாம. அவங்களும் அதை கனிவோட கேட்டுக்கிட்டு எனக்கு இட்லி சுட்டு தருவாங்க. அம்மையார்கிட்டயே ஞான இட்லி வாங்கி சாப்பிட்டவன் நான், ஞான பழம் இல்லை ஞான இட்லி. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறத நான் வந்து அதிர்ஷ்டமா கூட நினைக்கல, பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன். These moments, sir, இந்த கதைகள் கேட்கறதுக்கு we feel truly special. Thank you. And Instagramல நிறைய நான் வந்து படிச்சிட்டு இருந்தேன் என்ன மாதிரி கேள்விகள் கேட்கலான்னு. இன்ஸ்டாகிராம்ல சித்தார்த்னுடைய போட்டோ லாங் ஷார்ட்ல இருக்கும். நீங்க எழுதியிருப்பீங்க, objects may in the mirror may appear closer than they are. அதற்கான Objects in the mirror are closer than they appear. Thank you. Closer than they appear எழுதிருப்பீங்க. யூசுவலா அது வந்து எச்சரிக்கைக்கு எழுதிருப்பாங்க கார்ல. இது எந்த கான்னோட்டேஷன்ல, என்ன கண்ணோட்டத்துல எழுந்தீங்க? ஏன்னா அவர் என் மேல் காட்டும் அன்பிற்கும் அவர் மேல் நான் வைத்திருக்கும் மதிப்பிற்கும் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு தான் பேச ஆரம்பிச்சோம், சந்திக்க ஆரம்பிச்சோம். ஸோ இட் இஸ் அ விஷுவல் திங்கிங். ஆப்ஜெக்ட் கிட்ட இருக்கணுங்கிறது தான் அதோடைய இது. நாங்கள் எப்ப கூட இருந்தாலும் நானே கொஞ்சம் நடிகர்கள் குழாம் டெக்னீஷியன் குழாம் சேர்ந்துச்சுன்னா பேசிக்கிட்டே இருப்போம் சளைக்காமல். ஏன்னா பேசுவதற்கான சப்ஜெக்ட் சினிமாவாகிவிடும் பட்சத்தில் அப்புறம் சாப்பிடுவாங்க, ரொம்ப லேட் ஆகுதுன்னு யாராவது ஞாபகப்படுத்தினாலும் அந்த மாதிரி உரையாடல்கள் எனக்கு சுஜாதா சார் கூட டான்ஸ் ரோட்டில் நடந்திருக்கு. மணிரத்னம், பாலகுமார், இவங்க எல்லாரோடையும் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிற்கவே நிற்காது. எங்க அங்க எல்லாம் ரோட்டே நின்று பேசிட்டு இருப்போம். சரி எல்லாருமாவது சாப்பிட வாங்க, தயவு செய்து சாப்பிடாம அப்படி பேசிட்டு இருக்காங்கிற அளவுக்கு இந்த பேச்சு நீளம். இப்ப கூட நாங்க மலேசியா சிங்கப்பூர் போயிருந்த ஃபிளைட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஆனா அதுக்கான வருத்தங்கள் வந்து எங்களுக்கு சந்தோஷமா மாறிடுச்சு. அப்ப ஃபிளைட் கிடையாதா, இப்போ பேசிக்கிட்டே கார்லயே போயிடலான்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமாக. அது எங்களை ஃபிளைட் மிஸ் பண்ணவங்க மாதிரி தெரிஞ்சிருக்காது. இல்லாத ஃபிளைட்டில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். That's what I meant. I wish we were closer even long before. How does this make you feel, Sid? இந்த மாதிரி வார்த்தைகள் எஸ்பெஷலி உங்களுடைய குரு கிட்ட இருந்து வேணாம். சும்மா உணர்ச்சி வசப்பட்டவர் இவ்வளவு பேருக்கு அவர் அழ வைக்க வேண்டாம் நினைக்கிறேன். ஓகே, சேனாபதி தாத்தானுடைய கம்பேக்கே ஒரு காஸ் ஃபார் செலிப்ரேஷன். அதை தாண்டி இந்தியன் டூல மத்த விஷயங்கள் டு செலிப்ரேட் என்னென்ன இருக்கு? கதை கேட்கறாங்க சார், பாத்துங்க. And now Kamal sir, recent நீங்க ஒரு இன்டர்வியூல ரொம்ப அழகா ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் சொல்லிருந்தீங்க, ரொம்ப புரிதலோட ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும், செகண்ட் ஹாஃப் பிடிக்கும். அப்படி பாக்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் 3 அப்படின்னு அந்த காரணத்துக்காக நான் இந்தியன் 2 ரொம்ப எக்ஸைட்டா பண்ணேன்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து சினிமா புரிதல் இல்லாதவங்க சில பேர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்தியன் 2 பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, ஜென்ரலாவே இதை கொஞ்சம் இன்னும் அழகா இன்னும் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு 6 வருஷம் டைரக்டர் கிட்ட எந்த குறையும் இல்லாம நான் நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரே பிரஸ் மீட்ல என்ன அவர் போன்ல கூப்பிட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு 3ஆம் பாகம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னது இது குழந்தைகள் கிட்ட கேட்க கூடாத கேள்வி. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமான்னு. அது 2 பேரும் இல்லைன்னா குழந்தையே கிடையாது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ம் ஒரு பாகம் தான். எனக்கு இது பிடிக்குது, ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மற்ற சீன்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள் எடுக்க முடியாது. நல்ல நண்பர்கள், நல்ல விமர்சகர்கள் அந்த அர்த்தத்தில் அதை எடுத்துக்க முடியாது, எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடையது.
நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ஆர்வம் என்னன்னா, இந்தியன் 3 இப்பதான் ஜூலை 12 ரிலீஸ் முடிவாயிடுச்சு. எனக்கு இந்தியன் 3 ரிலீஸ் டேட்டுக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு என் மனசு. அதை நீங்க யாரும் தடுக்க முடியாது, டைரக்டரே தடுக்க முடியாது. நானா எடுக்க சொன்னேன் 3 எடுத்துட்டீங்க. எனக்கு இப்ப அது மேல ஆசை வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் நாங்க அப்ப ஃபர்ஸ்ட் சாம்பார் தான் பிரமாதமா இருந்தது இல்லைங்களே, ரசமும் நல்லதான் இருந்தது. பாயசத்தை நோக்கி என் மனசு பாய்கிறது என்றால் அதற்கு நீங்க என்னை கோவிக்க கூடாது. இதான் உண்மை. இன்னும் நான் இந்த பிரஸ் மீட்டை வந்து இந்தியன் 3 பிரஸ் மீட்டா ஆக்க விரும்பல. ஏன்னா எனக்கு பிடித்த சம்பவங்கள் நிறைய அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. இந்தியன் 2 இந்தியன் 3 எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4 நான் இருப்பேன், அந்த ருசியும் சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அங்க சுபாஸ்கரன் அவர்கள் பேனா கேப்பை திறந்து செக் புக்கு கொண்டு வந்து சைன் பண்றது எனக்கு தெரியுது, மனசு ஞான திருஷ்டியில தெரியுது. லைட்டா இப்ப வர்மக்கலை இவர் கையாளுவாருன்னு நினைக்கிறேன். சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஃபார் யுவர் क्वेश्चंस. எங்களுடைய வணக்கம் சார். சார் நம்ம வந்து இங்க சார் கொஞ்சம் ஏன்ச்சு நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட்லீஸ்ட் எங்க இருக்கீங்கன்னா. அங்க லைட் போட முடியுமா? கொஞ்சம் ஹவுஸ் லைட் ஆன் பண்ண முடியுமா? சார் கேட்டுறேன். தேங்க் யூ சார். நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் வருதுன்னு சத்தியாகிரக பாணியில தான் நம்ம வந்து சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்துல வந்து நான் வந்து காந்தி வழியில போறோம், நீங்க போங்க, நான் வந்து நேதாஜி வழியில போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. இன்றைய சூழ்நிலை, இன்றைய காலகட்டம், சமூகம், இன்றைய அரசியலுக்கு எதிராக நம்ம வந்து நேதாஜி வழியில போனோமா, அந்த கோபத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு இந்த படம் சொல்ல வருதா? அப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம், கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. அதுபடிதான் வாழணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு கலை படைப்பு. ரௌத்ரம் பழகு என்று பாரதியார் சொல்லிட்டதுனால எல்லார்கிட்டையும் பழக வேண்டியது இல்லை. அந்த மாதிரி இந்த நேதாஜியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. இது ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுங்கிறது யோசிக்கணும். நேதாஜியின் வீரம் என்பது வெட்டு குத்து மட்டும் இல்லைங்க. அந்த பயணம் பாருங்க, அந்த பட்டினி பாருங்க, அந்த திரட்டல், ஒன்று திரட்டல், அந்த திறமை, எந்த விதத்திலும் நம்முடைய தலைவர்களை ஒருத்தரை பிடிக்கும் ஒருத்தரை பிடிக்காதுன்னு சொன்னது இந்த பார்ட் 2 பார்ட் 3 வர தான் வரும். ஏன்னா ஒருவர் இல்லாமல் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்காது. காந்தி மட்டும்தான் வாங்கி கொடுத்தாருங்கிறதே என்னால் நம்ம எல்லாம் பல்முனை தாக்குதல், அது தாங்க முடியாம வெள்ளக்காரன் ஓடி போனதுதான் உண்மை. ஒரு பக்கம் வன்முறை தாக்குதலும் இருந்தது, ஒரு பக்கம் அஹிம்சை தாக்குதலும் இருந்தது, சட்டபூர்வமான தாக்குதலும் இருந்தது. அத்தனைக்கும் மேலாக மக்கள் குரல் மேலே எழுந்தது. அது எனக்கு இந்த படத்தை பத்தி இவர் சொல்லும் போது எல்லாரும் இந்த பேன் இண்டியன் பிலிம்களா இது அப்படிங்கிறாங்க. பேன் இண்டியன் தாட், பேன் இண்டியன் குற்ற உணர்வு, பேன் இண்டியன் கடமை உணர்வு, பேன் இண்டியன் வீரம். தேவையான நேரத்தில் இதையெல்லாம் ஒன்றாய் குவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதனால இந்த படம் இதை மட்டும்தான் சொல்லுகிறது நினைக்க கூடாது. நாம ஒரு புரூஸ்லி படம் பார்க்கறோம்னா வெளியே வந்து உங்க மாமா மச்சான மூஞ்சில மீதின்றது அல்ல அதோட கருத்து. அது அப்படி பாருங்க, ஒரு கலையை எப்படி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க அந்த ஆள் ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்து எல்லாரோடையும் உட்காந்து சந்தோஷமா விருந்து சாப்பிட்டுட்டு அதை விமர்சனப்படுத்த வேண்டும். இது ஒரு கலை படைப்பு. இதில் உங்களுக்குள் இருக்கும் வில்லனை சுட்டி காட்டுவதுதான் படத்தில் வரும் வில்லனை. எல்லாருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்கு, ஒரு 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 கான்சியன்ஸ். வேணா செய்யாதேன்னு நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவிசாய்க்க மறந்ததனால்தான் அந்த தவறே நிகழ்ந்திருக்கும். தடிக்கு விழுறதுல இருந்து தற்கொலை பண்ணிக்கிறதுல இருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்கள் மனசில் சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நியாயமான குரல், வேண்டாம் இதை செய்யாதேன்னு. நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்ல செய்யுங்கன்னு அப்படி சொன்னதுனாலதான் சங்கர் பார்ட் 2 பார்ட் 3 எடுக்கிறாரு. உள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு அவருக்கு.
வேண்டாம் இந்த விஷ பரீட்சை எதுக்குன்னு கூட 4 பேர் சொன்னா கூட அதை விஞ்சி அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுதல். அது மாதிரி வன்முறை நமக்குள்ள இருக்கும். கோபம், நாக்க வெட்டணையா அப்படிங்கறதெல்லாம் செஞ்சு பார்க்க கூடாது. சொல்லி பார்க்கலாம், செஞ்சு பார்க்க கூடாது. அந்த மாதிரி கலையில் அதை சொல்லி காட்டுவது தானே தவிர ரொம்ப சீரியஸா நீங்க எடுத்துக்கூடாது வன்முறை. எஸ்பெஷலி கமல் சார், இந்தியன் ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து உங்களுக்கு 3 ஜோடி இருந்தது. இதுல 3 அழகான ஹீரோயின் இருந்தும் உங்களுக்கு ஜோடி இல்லை, அது உங்களுக்கு வருத்தம் இருக்கு? அதாவது என்னுடைய ஜோடி அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணா தான் இருக்க வேணுங்கிறது இல்லை. என்ன காரணம், கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடாது வாழ்க்கை. ஒரு இளைஞன் அப்படிங்கறதோட முடிஞ்சு போயிடாது. இப்ப எல்லாருமே தாத்தா வராருன்னு சொல்றத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியே வித்து போட்டவரு சங்கர், அவருக்கு நன்றி சொல்லணும். மணிரத்னத்துக்கு நன்றி சொல்லணும். 30 வயசு 35 வயசுக்குள்ள என்னை இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை இந்த இருவரும் வைத்தியம் பண்ணி நீக்கிட்டாங்க என்கிட்ட. இதுக்கு இதை விட பெரிய பயம் ஒரு கதாநாயகனுக்கு எதுவுமே இருக்க முடியாது. ஐயோ இந்த மாதிரி இளவட்டங்கள்லாம் வர்றாங்களே, சுத்தி சுத்தி நான் ஒரு மரத்தை சுத்தினா 3 மரத்தை சுத்தி ஆடுறாங்க இருந்தாலும் அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லாமல் பெருந்தன்மையுடன் they made me age gracefully in my mind. அதனால எனக்கு ஜோடி இல்லைன்னு இவங்களுக்கெல்லாம் நல்லா ஜோடியை பார்த்து கல்யாணம் பண்ணி தலையெல்லாம் அரிசி ஏறுற அளவுக்கு அச்சதை போட்டு இதெல்லாம் பார்க்கணும்னு ஆசை வரவழைச்சிட்டாங்க அவங்க. அதுக்கு நன்றி தான் சொல்லணும். ஜோடி இல்லையான்னு எத்தனை நாள் தான் வருத்தப்பட்டு இருக்கிறது. ராமானுஜாச்சாரியர்களுடைய ஜோடி அந்த திருவரங்கன் தான். என்ன திடீர்னு பக்தி பேசுறேன், நான் எல்லாம் பேசுவேன். அது அவருக்கு ஜோடி இல்லையே அப்படின்னா அதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டம். அதை நான் ரொம்ப ரசிச்சேன். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில். அதை போய் எத்தனை பாட்டு எத்தனை டான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இல்லாமா, எத்தனை குத்து, எத்தனை அதுல எத்தனை சத்து நீங்க படத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாலும் சந்தோஷமா இருக்கு. எங்க ஒரு செக்யூர் ஆக்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இவ்வளவு செக்யூர் ஆக்டர் நான் உலகத்துல பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். அவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் ஷூட் பண்ண எல்லா ஷாட்டும், நான் பேசின எல்லா வசனமும் படத்துல இருக்கு. அவர் அவ்வளவு செக்யூரான ஒரு ஆக்டர். ஸோ ப்ளீஸ் இன் எவ்ரி வே கமல் சார் மாதிரி ஒரு கோ ஆக்டர்லாம் இட்ஸ் இம்பாசிபிள் டு சி. பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட் பெடஸ்டல்ல வைக்கிறாரு, தன்னை வச்சுக்கவே மாட்டாரு. அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தன்மை. அண்ட் தேங்க்யூ கமல் சார் ஃபார் த டெமோக்ரஸி யூ brought to this set. தேங்க்யூ so much. எனக்கு மட்டும் இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருக்கும் டெமோக்ராட்டிக்கா இருந்திருக்காரு. அண்ட் செட் வந்து ஒரு நியூ கமர்ஸோட செட் மாதிரி இருந்தது. இட்ஸ் அன்பிலீவபிள். ஸோ தேங்க்யூ சார். படங்கள்ல வசனங்கள் இருந்தாலே வந்து அரசியல் வசனங்கள் இருந்தாலே அதுக்கு நிறைய சென்சார் கொடுப்பாங்க. ஸோ இந்தியன் 2க்கு எத்தனை கட்டுகள் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க சார்? நீங்க ஆல்ரெடி வந்திருக்கேன். அது என்னென்ன கட்டு வந்து டயலாக் கட்ஸ் வந்துச்சு, கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து நீக்க சொன்னாங்க. சில கிளாமரா இருக்கிற சில இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ண சொன்னாங்க, லைக் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க. இவருக்கு நான் பதில் சொல்றதா நினைச்சிட வேண்டாம். சென்சாரோட எனக்கு எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். நல்லபடியா தான், ஒன்றும் இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல்ல நிறைய கெட்ட வார்த்தை கவிதைகள் எழுதிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது வீட்டுக்கு. அது இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, என்ன வீட்டை விட்டே துரத்திடுவாங்கிற பயத்துல இருந்தேன். தகப்பனார ஊர்ல இருந்து வரவழைச்சிட்டாங்க எங்க அம்மா. இவர் அதெல்லாம் எடுத்து பார்த்தாரு, என்ன எழுதியிருக்கேன்னு. தமிழ் சந்தம் முதல் தலையும் சீரும் சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட். அதான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கு, தலையும் சீரும் சரியில்லை. இல்ல இது கெட்ட வார்த்தை எல்லாம் எழுதியிருக்கேங்க. ஒண்ணு பண்ணு, நீ டாக்டருக்கு படி, இதெல்லாம் பாடமா மாறிடும் அப்படின்னாரு. நீ என்னென்ன வார்த்தைகள் யூஸ் படுத்திருக்கியோ இதெல்லாம் டாக்டருக்கு படிச்சேன்னா அது பாடமா மாறிடும் இல்லையா? உறுப்புகள் பெயரெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவ்வளவுதான் கெட்ட வார்த்தை, வேற என்ன கெட்ட வார்த்தை? இல்ல ஆண் மக்கள் தங்கள் செய்ய முடியாத தொழிலை பெண்கள் செய்யும் அந்த பொறாமையில அவங்க அந்த தொழிலை இழிவா பேசுறதுதான் கெட்ட வார்த்தை. இவங்களால செய்ய முடிஞ்சிருந்தா அது கெட்ட வார்த்தையாவே மாறி இருக்காது. இவ்வளவுதான். இந்த கெட்ட வார்த்தைங்கிறதுக்கு நான் சென்சாருக்கு விடுக்கும் தூது
இது கலைஞன் ஒரு ஜெயகாந்தன் மாதிரியா இருக்கிற ஒரு எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும். கெட்டதையும் நல்லதையும் பக்கத்துல வச்சாதான் இது உப்பு இது காரம்னு தெரியும். அதனால சென்சார் கிட்ட நான் விடுக்கும் வேண்டுகோள், இந்தியன் படத்துக்கு இல்ல, அதான் முடிச்சு சர்டிபிகேட் வாங்கிட்டு நினைக்கிறேன், நான் விடுப்பது இனி எழுதவிருக்கும் படங்களுக்கு. ஏன்னா நீங்க தடுத்துட்டதுனால என் பிள்ளைகள்லாம் தெருவில் கெட்ட வார்த்தை கேட்காம தப்பிச்சிருப்பான். கண்டிப்பா எல்லாரும் எல்லா நேரமும் கேட்டுக்கிட்டு இருக்கிற வார்த்தை, அதில் எது தரம் குறைந்தது எது தரம், நம்ம போடுற சட்ட கலர்ல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காடியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு பண்ண வைப்பது நம்முடைய சுற்றுச்சூழல் தானே. அந்த மாதிரி இது நடக்கும். தயவு செய்து இப்ப இவர் காட்டுற வில்லன் இவர் அல்ல, ஆனா அந்த வில்லன் அவர் யோசிக்கிறாரு, இப்படி ஒருவன் இருப்பது சமுதாயத்துக்கு கேடு என்று. இதெல்லாம் அனுமதிக்கணும், காட்டணும். இன்னும் வன்முறையினால் வரும் வன்முறையை சந்தோஷமான நிகழ்வா படத்துல காட்டாம அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதை காட்டினோம்னா வாழ்க்கையில நிகழாது. இது தூது, அவ்வளவுதான். சார், நான் தேவி மணி கேட்கிறேன். அதாவது இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வு உள்ள படங்களை அரசியல் கட்சிகள் தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குவாங்க. இந்த இந்தியன் 2 படத்தை உங்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு, அதாவது மன்னிக்கணும், உங்களுடைய அரசியல் பயணத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நான் மட்டும் இல்லைங்க, நேர்மையான எந்த அரசியல்வாதியையும் பயன்படுத்திக்கலாம். அத்தனை நல்ல அரசியல் இந்த படம் பேசுகிறது. அதாவது பேன் இண்டியன் படமான்னு கேக்குறாங்க, கதாநாயகனே பேன் இண்டியன், அந்த கதையே பேன் இண்டியன். இந்தியா தான் இது, கதாநாயகி யாரும் இல்லையேன்னு கேட்டாங்க. பாரத மாதா தான் கதாநாயகி, அப்படி பார்த்துக்கலாமே. அது ஒரு தாய் மகனுக்கு உண்டான பாசக்கதையாக கூட இருக்கலாம். அது அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக இது அரசியல் புரிதலும் உணர்வும் மக்களுக்கு வர வேண்டும் என்னும் ஒரு எண்ணத்தை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட படம் தான். எனது கட்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல யோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்தியன் 2 இருக்கிறது. அதாவது மற்றவங்க எல்லாம் படம் பார்க்க வைக்கிறதுக்காக சொல்லல, நல்ல அரசியல் பண்ண வைப்பதற்காக சொல்லுகிறேன். அது நன்றி. ஷாலினி ஹியர். சார், இந்த क्वेश्चन ரெண்டு பொதுவான क्वेश्चन. இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 இப்ப வரும்போது இந்தியா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஈவன் சங்கர் சார் அதுக்கு பதில் சொல்லலாம், கமல் சார் அதுக்கு பதில் சொல்லலாம். எஸ்பெஷலி சங்கர் சாரோட ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரோட படங்கள்ல இந்த கரப்ஷன் இது மேல ஒரு கோபம் இருக்கும். நீங்க எது பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? சாரி. இந்தியன் 1 வரும்போது இந்தியா எப்படி இருந்துச்சு, இந்தியன் 2 வரும்போது இந்தியா எப்படி இருக்கு? அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு விரும்புறேன், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அப்ப நான் குழந்தையா இருந்தேன், அதனால தெரியல. சரி சரி. இப்போ இன்னமும் அந்த கரப்ஷன் சரியாகலன்னு தோணுது அப்படின்னு நீங்க நினைக்கலையா? நினைக்கிறேன். அவ்வளவுதான், ரெண்டு பேரும் ஒரே மேட்டர் பேசிட்டு இருக்கோம். எதுவோ மாறலையே, கம் பேக் இண்டியன், எவனோ திருந்தலையே, கம் பேக் இண்டியன். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், அதுதான் படம். வந்து பாருங்க. அடுத்த கேள்வி என்ன சொன்னீங்க? பர்சனலா உங்களுக்கு ஏதோ இந்த கரப்ஷன்னால பாதிப்புகள் உண்டாகி இருக்கா? நான் பாலிடெக்னிக்ல சேரும்போது அப்போ இன்கம் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் நான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு இப்போ ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ அதுக்கு நான் அந்த சர்டிஃபிகேட் அலையும் போது நான் இந்த இதெல்லாம் பார்த்தேன், லைக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அது என்ன ரொம்ப பாதிச்சுது அப்போ. ஸோ அப்போ அது எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக வரும்போது அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். அதுதான். இந்தியன் 1 நீங்க சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரசன்ஸ் இந்தியன் 2 சூப்பரா இருக்கு. இந்தியன் 1 ரொமான்ஸும் எவ்வளவு பேர் அந்த ஊழல் எதிர்த்த அரசியல் ஈக்குவலா இருக்குதோ அதை நாங்க இதுலயும் எதிர்பார்த்தோம். இதுல இந்தியன் தாத்தாவை மட்டும் வரீங்களா, இந்தியனாவும் வரீங்களா? பார்ட் 3லயாவது எங்களுக்கு ஏற்ற இந்த ரொமான்ஸும் இருக்குமா? ஏங்க, என்னை தவிர யாருமே ரொமான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சட்டம் போடலாம்? டைரக்டரே போடாத அந்த சட்டத்தை நீங்க போட முடியாது. உங்களுக்கு
பார்ட் 3 பத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் இது வாங்கியிருக்காரு, கேக் ஆர்டர் வாங்கியிருக்காரு அவரு. ஏன் சார் நீங்க அதுக்கு போயிட்டீங்கன்னா எல்லாரும் அந்த பக்கமே பார்த்துட்டு இருக்காங்க, அது பேசாதீங்க சார் அப்படின்றாரு அவரு. அதனால நான் அதை பத்தி பேசல, அதை பத்தி பேசவும் வேணாம். உங்களுக்கு நீங்க பாருங்க, உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும். உங்கள் கேள்விக்கான பதில் அதிலும் இருக்கிறது, இதிலும் இருக்கிறது. சார், ரெண்டு விஷயங்கள் வந்து இந்தியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து எப்பவுமே வந்து மக்களுடைய கவனத்தை கவரும். ஒன்று வந்து வாஸ் ப்ராஸ்தெட்டிக்ஸ், தி அதர் வாஸ் வர்மம். இது வரைக்கும் இந்த செகண்ட் பார்ட்ல வர்மம் பத்தி கொஞ்சம் டீடைல்டா there's going to be an episode அப்படின்னு சங்கர் சார் அவருடைய இன்டர்வியூஸ்ல வந்து முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட மெனக்கெடல், இந்த பார்ட்ல உங்களுடைய வர்மத்துக்காக நீங்க பண்ண வேண்டிய ட்ரைனிங், அதை பத்தி இஃப் யூ கேன் த்ரோ a little light on it, it will be very helpful. நிறைய கதையிலேயே இருக்கு, எங்க வரும்னு கேட்காதீங்க, அது பேச முடியாது. பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான், எதனால் இதை கற்றான், யார் கற்றுக் கொடுத்தார்கள், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில. அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையிலும் அதுலயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா. 2வது பகுதி எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை, இதை எப்படியாவது ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது. படத்துல எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை சொல்லியிருக்கலாமே, இதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி விட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இந்தியன் 2. அதுல நீங்க பாப்பீங்க நிறைய வர்மக்கலை பற்றிய விஷயங்கள் இருக்கு. அந்த வர்மக்கலை மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சிகள் எல்லாம் காட்டியிருக்காரு. அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியா ஒரு போன் கால் வரும். அதை ஏன் சார் சொன்னீங்க, அதை பார்க்கட்டுமே, அவங்க பார்க்க விட மாட்டேங்க போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காக அவன் காட்சி செய்ய சொல்லல. பட் உலக மார்ஷல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பது படத்துல அனுமதியோட ஒரு அடிஷன் சார். இதுல ஒரு விரலால வர புரட்சி என்னன்னு நீங்க எலெக்ஷன்ல பாத்திருக்கீங்க, அதே விரலால இன்னொரு புரட்சி ஒரு வர்மத்துல காட்ட போறாரு. அதையும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்துல பாருங்க ப்ளீஸ். இன்னைக்கு நீங்க சேனாதிபதியா உருவெடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நீட்டும் கள்ளச்சாராயமும் அழிக்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கு. சேனாதிபதியா இதுக்கு முடிவு என்ன? அதாவது நான் கள்ளச்சாராயத்தை பற்றி பல இடத்துல பல ஊடகங்கள் சொல்லியிருக்கேன். இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கிறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன். கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்குத்தான். வள்ளுவர் மது விலக்கை பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்காது பெருசா. இந்த மத விலக்கி வச்சுட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும், இது உடம்புக்கு கெடுதல் என்று. விஷம் இதுதான், நெருப்பு இதுதான், இதை தொடக்கூடாது, இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு பொது வெளியில் வர வேண்டும். அப்பதான் இது போகுமே தவிர மது விலக்கு பண்ணி வச்சுக்கிட்டா கள்ளச்சாராயம் மிகும், அதனால் கள்ளச்சந்தை பெருகும், கள்வர்கள் பெருகுவார்கள். உலகநாயகன் கமலஹாசன் நாங்க வந்து ஃபியூச்சர் ஃபுல்லா நாங்க கேட்டு இருக்கோம். இப்போ வந்து உலகநாயகன் தாத்தான்னு ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. நீங்க கூட ஸ்டேஜ்ல சொன்னீங்க, நான் இப்ப கூட தாத்தா தான் என் பொண்ணு மனசு வச்சான்னு சொன்னீங்க. ஏன் சார் அது மாதிரி சொன்னீங்க? சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? இல்ல சொல்லலாம் சார். இப்ப வந்து நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான். தாத்தான்னு சொன்ன என்ன, நான் தாத்தா தானே, காந்திய தாத்தான்னு சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா? இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா? ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது. உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளம் மறுபடியும் வெளியே வந்துடும். அதனால தாத்தாவா இருக்கிறதுக்காகத்தான் நாம பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் எடுத்துக்கிட்டோம், நாளை அது நடந்தே தீரும். இந்த கொஸ்டின் லாஸ்ட் இந்த கொஸ்டின் உங்களுக்கு மட்டும் கேட்கலாம் சார். வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மைக் இல்லைன்னா எந்த அவசரத்துல பேசணுமோ அந்த வாழுங்க பேசிட்டு இருக்கீங்க. மைக் இருக்கு, கொஞ்சம் பார்த்து. நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? 4 நடிகருக்கு நடிக்க கூடாதுன்னு ஒரு தடை வந்திருக்கு. தகவல் கொடுத்திருக்காங்க. அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு நான் சொல்லிட்டு அத்தோட நிறுத்திக்கிறேன். இது வந்து இந்தியன் 2க்கானது. இது பக்கத்துலதான் அந்த பில்டிங், அங்க போய் உட்கார்ந்து அது பேசலாம்.
தேங்க்யூ வெரி மச். எல்லா கேள்விகளுக்கும் நன்றி. இதோட நம்ம வந்து சிரிப்போட சந்தோஷத்தோட எக்ஸைட்மெண்ட் இந்த என்டையர் டீமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். தேங்க்யூ சோ மச். இவ்வளவு நேரம் இருந்து எங்க கூட சப்போர்ட் பண்ணி இந்த மெசேஜை மக்களுக்கு தெரிவிச்சதுக்கு. இந்தியன் 2 திரை அரங்குகளில் from July 12th உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்க.